கம்புங் சுங்கைபாரு சம்பவத்தின் போது டாங்வாங்கி முன்னாள் போலீஸ் தலைவர் சீனியர் அசிஸ்டன்ட் கமிஷனர் சுலைஷ்மி எஃப்என்டி சுலைமானை தாக்கி காயப்படுத்திய 16 வயது பையனுக்கு 100 மணி நேரம் சமூக சேவை செய்யும்படி இன்று மஜிஸ்ட்ரேட் நீதிமன்றம் உத்தரவிட்டது. மஜிஸ்ட்ரேட் நூர் ஃபராஹின் ரொஸ்லான் முன்னிலையில் நடைபெற்ற வழக்கு விசாரணைக்கு பின் வயது குறைந்த அந்த பையனுக்காக ஆஜரான வழக்கறிஞர் முகமது நஜீப் அஹ்மத் இதனை தெரிவித்தார். அந்த 100 மணி நேர சமூக சேவை 6 மாதத்திற்குள் சமூக நலத்துறையின் கண்காணிப்போடு எந்த நேரத்திலும் நிறைவேற்றப்பட வேண்டும். குற்றஞ்சாட்டப்பட்ட நபருக்கு எச்சரிக்கையாக சமூக சேவை செய்யும் தண்டனையை விதிக்கும்படி அவனது சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் நீதிமன்றத்தை கேட்டுக்கொண்டதை தொடர்ந்து இந்த தண்டனை விதிக்கப்பட்டது. அரசு அதிகாரியாக தனது கடமைகளை செய்யும் போது சுலைஷ்மியை மிரட்டுவதற்காக வேண்டுமென்றே காயம் ஏற்படுத்தியதாக அந்த 11 வயது பையன் மீது குற்றம் சாட்டப்பட்டது. கடந்த ஆண்டு செப்டம்பர் 11ஆம் தேதி காலை மணி 10:50க்கும் காலை மணி 11:14க்கும் இடையே கோலாலம்பூர் கம்புங் சுங்கைபாருவில் உள்ள ஜாலான் அப்துல் மாலிக்கில் அவன் அக்குற்றத்தை புரிந்ததாக கூறப்பட்டது.